கடந்த ஒரு மாச காலமா திருப்பரங்குன்ற இஷ்யூவை பத்தி அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருந்த நம்ம இப்ப ஏன் முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு, அதுவும் எலெக்ஷன் டைம்ல ஏன் பேசாம அமைதி காக்கிறோன்றது எனக்கு சுத்தமா புரியல. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கிற RSS கைகூலி இதுக்கு மேல இது சம்பந்தமான எந்த கேஸையும் விசாரிக்க தடை வச்சிருக்கு இரு நீதிபதிகள் அமர்வு. அதாவது அவருக்கு இன்னொன்னு டெம்பரரி சஸ்பென்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு திமுக போலீஸை வச்சும் பியூரோகிரசியை வச்சும் தடுத்ததை தப்பு அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே இது ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டா அமைஞ்சிருக்கு. அவர் அது மட்டும் இல்லாம CISF மத்திய தொழில் பாதுகாப்பு படையையும் அவரோட அதிகாரத்துக்காகவும் தான் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு சார்பாகவும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இவர் மட்டும்தான் RSS கைகூலியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. நம்மளோட எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் அன்னைக்கு கோர்ட்டோட தீர்ப்பை திமுக மதிக்கல, திமுக சட்டத்தை என்னைக்குமே அதோட கையில எடுத்துக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ அவரும் சரி, இது வரைக்கும் ஸ்டாண்டே எடுக்காம இருக்கக்கூடிய விஜய் அண்ணனும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் மக்கள் கண்டிப்பா இந்த வாட்டி நிராகரிப்பாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுடைய அமைதியும் நிம்மதியும் கலைக்கக்கூடிய RSS எந்த ஒரு திட்டங்களா இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அரசு திமுக அரசு தான். சோ எப்பவுமே திராவிட மாடல் ஆட்சியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். we are ready to face the consequences. சோ இதெல்லாம் மனசுல வச்சு வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்துக்கு.